ஹே காய்ஸ், ஷீ ஷாப் டுட்டோரியல் சீரிஸோட செகண்ட் வீடியோ தான் கைஸ் இது. நீங்கள் ஒன்றும் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மேலே பட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குயிக் ரீகேப்பாக வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஸோ வேரியபிள் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட் அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இங்கே வந்து நான் இன்ட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் ஹெல்த்துன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷீஷாப் ரூல் படி செமிகோலன் போட்டு அந்த லைனை முடிக்கிறேன். இப்படி தான் கைஸ் வேரியபிள்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அது என்ன டேட்டா டைப்புன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கு ஒரு நேம், அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணணும். இப்போது ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண வாய்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோமோ அந்த நேமை வந்து கொடுக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கணும். கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இது உள்ள நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோமோ அந்த கோட் மட்டும்தான் ரன் ஆகும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது. இதை யூனிட்டியில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், யூனிட்டியில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டே வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ப்ராஜெக்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டில் போய்ட்டு ஷீ ஷாப் ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி அதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற நேம் வந்து கொடுக்குறேன். இப்போது அதை விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்டேட் ரெண்டுத்துக்கும் கீழே தான் ஆட் பண்ணணும். வாய்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது உள்ளே வந்து சில லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் எழுதுகிறேன். இந்த லைனில் வந்து என்னென்ன எழுதியிருக்கேன்னா, ஹாய் டியூட், யுவர் நேம் இஸ் KK யுவர் ஏஜ் இஸ் 17 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் இப்போது Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் ஆப்ஜெக்ட்டில் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணோம். இப்போ போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த ஸ்கிரிப்டை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நம்ம கன்சோலை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில எரர் மெசேஜ் மாதிரி காட்டும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் கிளியரில் போயிட்டு கிளியரை ஹிட் பண்ணிங்கன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை. ஏன் எதுவுமே நடக்கலைன்னா, நம்ம ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோமே தவிர அதை ஸ்டார்ட்லேயோ இல்லை அப்டேட்லேயோ நம்ம வந்து கால் பண்ணல. ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட்டில் இல்லைனா அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக கால் பண்ணணும். ஸ்டார்ட் அப்படின்றது கேம் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும் நடக்கும். அப்டேட்ன்றது 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து நம்மளோட ஸ்டார்ட்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். நம்ம ஃபங்க்ஷன் உள்ள இருக்க எல்லா லைனும் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது பாருங்கள். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நம்ம இந்த 3 லைனை வந்து ஸ்டார்ட்லேயும் அப்டேட்லேயும் போட்டோன்னா இதே தான் நடக்க போகுது, நம்ம எதுக்கு இந்த 3 லைனை ஸ்டார்ட்லேயும் அப்டேட்லேயும் போடாமல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நம்ம இந்த 3 லைனை ஒரு வாட்டி 2 வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்லேயோ அப்டேட்லேயோ டைப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த 3 லைனை 100 தடவை 200 தடவை ரைட் பண்ணோன்னா நம்ம வந்து நிறைய லைன் கோடு எழுத வேண்டியதாக இருக்கும். இதுவே நம்ம ஒரு வாட்டி அந்த 3 லைனை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட்லேயோ இல்லை அப்டேட்லேயோ எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி கால் பண்ணோனாலே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வாங்க, ஹலோ பிளேயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் 3 வாட்டி கால் பண்ணுறேன். இப்போது யூனிட்டிக்கு போயிட்டு ரன் பண்ணனா எனக்கு வந்து ஹலோ பிளேயர்ன்ற ஃபங்க்ஷன் 3 வாட்டி கால் ஆகிருக்கும். அதனால் என்ன நடக்கும்னா, ஹலோ பிளேயர் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் வந்து 3 வாட்டி எனக்கு வந்து என் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸில் பேராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே வாய்ட் ஹலோ பிளேயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ஸ் உள்ள நான் வந்து ஸ்ட்ரிங் பிளேயர் நேம் இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரிங்குன்றது டேட்டா டைப், பிளேயர்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க நேம். இங்கே இன்ட்டுன்றது டேட்டா டைப், ஏஜ்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோடில் தேவையான விஷயத்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணோன்னா நம்ம ஃபங்க்ஷன் உள்ள பிளேயர் நேம்னு யூஸ் பண்ணோன்னா இதோட பிளேயர் நேம், அதாவது ஸ்ட்ரிங் பிளேயர் நேம் வந்து யூஸ் ஆகும். இதை வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் அலோ பிளேயர்னு இருக்குது, அந்த பிராக்கெட் உள்ள ஸ்ட்ரிங் பிளேயர் நேம் அப்படின்னு வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ கமா போட்டு இன்ட் ஏஜ் அப்படின்ற பேராமீட்டரையும் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னா,
கேம் ப்ளே பண்ணுறது கேகேஎக்ஸ் மட்டுமா ப்ளே பண்ணுவாங்க? இல்லை, நிறைய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாட்டியும் கேகேஎக்ஸ் வரதுக்கு பதிலாக நம்மளோட பிளேயரோட நேம் அதை ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணி அதை தனியாக ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேகேஎக்ஸை வந்து நான் டெலீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ப்ளஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் வேரியபிள்ஸில். அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு பிளேயர் நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் ஏஜையும் அதே மாதிரி இவர் ஏஜிஸ்ன்னு போட்டு அங்கே இருக்க ஏஜை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இப்படியே ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எரர் மெசேஜ் ஷோ ஆகும். ஏன்னா அந்த பிராக்கெட்டில் வந்து நம்மளோட பிளேயர் நேமையும் கமா போட்டு நம்மளோட ஏஜையும் வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கேகேஎக்ஸ்ன்றது இங்கே வந்து பிளேயரோட நேம், 17 அப்படின்றது வந்து இங்க என்னோட ஏஜ். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒவ்வொரு யூசர் வேற யூசர் நேம் கொடுத்து வேற ஏஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் யூனிட்டியில் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ண மாதிரியே ஹாய் டியூட், யுவர் நேம் இஸ் கார்த்திக், யுவர் ஏஜ் இஸ் 18 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஹாய் டியூட், யுவர் நேம் இஸ் கேகேஎக்ஸ், யுவர் ஏஜ் இஸ் 17. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போது ஃபங்க்ஷன்ஸோட யூசஸ் என்னென்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி கூட ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே வந்து நான் இன்ட் ஆட் அப்படின்னு நேம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்டில் கிரியேட் பண்ணிங்கன்னா நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது இன்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஸ்ட்ரிங்கோ இல்லை ஃப்ளோட்டோ வந்தால் இங்கே கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இதுவும். இந்த 2 கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள இருக்கிற கோட் எல்லாமே வந்து ரன் ஆகும். இதை வந்து நம்ம யூனிட்டியில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இன்ட் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது உள்ள பேராமீட்டர்ஸில் இன்ட் ஏ அப்படின்னும் இன்ட் பி அப்படின்ற வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஏவியும் பியும் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் மெத்தடில் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆட் அப்படின்னு போட்டு ஏவோட வேல்யூ வந்து 15, பியோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ யூனிட்டியில் போயிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 65ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 65 தான் வரும். ஸோ அதனால தான் 65ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். சியர்ஸ்.